உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க் 16:15. Proclaim the gospel. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, let us go forward in hope. A new millennium is opening before the church like a vast ocean upon which we shall venture, relying on the help of Christ. நம்பிக்கையுடன் முன் செல்வோம். கிறிஸ்துவின் உதவியில் நம்பிக்கை கொண்டு பரந்த கடலில் துணிவுடன் பயணிப்பது போல ஒரு புதிய பொற்காலம் திருச்சபையின் முன் உள்ளது. இந்த உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேர். எவ்வாறு பாஸ்கா திரி நமக்கு முன்னால் எரிந்து கொண்டிருப்பது இந்த உயிர்த்த ஆண்டவரை நமக்கு பிரசன்னத்தை கொடுப்பதை போல அவர் என்றும் நம்மோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே மறையுரையில் குறிப்பிட்டது போல, இறந்த நம் பெற்றோர் அல்லது நமக்கு மிகவும் பிரியமானவர்களை நாம் இவ்வாறு அழைக்கின்றோம். எம் நினைவில் வாழும் என் அப்பாவோ அன்னையோ அல்லது மனைவியோ கணவனோ இவர்களை இப்படி குறிப்பிடுவார்கள். ஏதாவது ஒரு பத்திரிகையில் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் நினைவில் வாழுகின்ற. மிக மிக அருமையான கருத்தும் உண்மையானதும் கூட. அவர்களை நாம் மறப்பதில்லை, எப்போது நம்மோடு இருக்கின்றார்கள். We cannot grasp God neither with our eyesight nor with our minds. God cannot be possessed in the way we possess a thing. It is the other way around. We are possessed by God and we are grasped by God. நமது பார்வையாலும் மனதாலும் இறைவனை புரிந்து கொள்ள இயலாது. கடவுளை ஒரு பொருள் போல உடைமையாக்க முடியாது. மாறாக நாம் இறைவனால் உடைமையாக்கப்படுகிறோம், வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளோம். We are the people of God. அவர் நம் கடவுள், நாம் அவரின் மக்கள். ஆகவே நாம் கடவுள் பக்கம் இருக்கிறோம். ஆக கடவுளை நாம் இழுத்து கொண்டு வர முடியாது. வழக்கமாக நம்ம அப்படித்தான் செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? ஏற்கனவே அந்த கருத்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. மறுபடியும் என்னை அதை சொல்லுவார்கள். எப்படி? வீட்டில் ஏதாவது பிள்ளைக்கு நோய் நடி ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே ஒரு 8 அணா காயும் இல்லைன்னா ஒரு ரூபா காசை வச்சு துணியில் முடிஞ்சு மஞ்சளில் நினச்சி கையில் மணிக்கட்டில் கட்டிடுவாங்க. அது கடவுளுக்கு காணிக்கை, நேர்த்தி கடன். ஆகவே நான் 1 ரூபா உனக்கு கொடுத்துட்டேன், நீ இறங்கி வந்து உடனே காப்பாற்று. என்ன சீப் டாக்டர் கடவுள். சாதாரண டாக்டர்கிட்ட போனாவே 100 ரூபா இல்லை 50 ரூபா கட்டும் அவரை பார்க்கறதுக்கு. மருந்து வேற தனி. அப்படி இருக்கும்போது நம்முடைய சீப் டாக்டர் கடவுள் 1 ரூபாய்க்கு மணிக்கட்டில் அந்த நேர்த்தி கடனை கட்டிட்டு கடவுளை இறங்கி வந்து என் பிள்ளையை காப்பாற்று. ஒருவேளை நம்முடைய தாய் தந்தையர் அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி விற்ற சமயத்தில் ஒரு அணா கட்டுனா அது பரவாயில்லை. இப்போவும் அதே தானே. இதெல்லாம் பழைய குடும்ப அட்டையில் போட்டிருப்பாங்க, மாத சந்தா 2 ரூபாயின்னு சொல்லி. இன்னும் இந்த 2 ரூபாயை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பங்குகள்லாம் உண்டு. மாத சந்தாய் 2 ரூபா. டீ கூட கொடுக்க மாட்டான் 2 ரூபாய்க்கு. ஆனால் கோயிலுக்கு நான் 2 ரூபாய் சந்தா கட்டுக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பங்குகளில் துவக்க காலத்தில் நான் பார்த்துருக்குறேன், 12 மாதம் சந்தா கட்டணும், 1 மாதம் குறைச்சிருவாங்க. ஏன் குறைச்சிட்டிங்கன்னு கேட்டால், அந்த மாதத்தில் திருவிழா வரி கட்டுவோம், அதில் அது அடங்கிடும், ஆகவே சந்தா மைனஸ் பண்ணப்பட்டது. இப்படி எல்லாம் நம்ம கணக்கு பார்க்குறோம் கடவுள். ஆனால் கடவுள் கணக்கு பார்க்காதவர். அவருடைய அன்பு கிராட்டியூட்டஸ் லவ், நிபந்தனை இல்லாத அன்பு. ஆகவே நாம் கடவுளுடைய உடைமையாக்கப்படுகிறோம்.
No one ever made more trouble than the gentle Jesus, meek and mild. ஜேம்ஸ் எம் கெல்லிஸ், சாந்தமும் மென்மையும் நிறைந்த இயேசுவை விட வேறு யாரும் அதிக தொல்லை கொடுத்ததில்லை. பல சமயங்களில் எது சாதாரணமாக இருக்கிறதோ அது நம் மனதை அரித்து கொண்டே இருக்கும். ஒரு துணுக்கு ஒன்று நான் சொல்வது உண்டு. அது அடியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் வாழ்கிறான், அவனுடைய ஃப்ரெண்டு மேல் அறையில் இருக்கிறான். இந்த மேலறையில் இருக்கிற ஃப்ரெண்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் வருவான். நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் கிளப் எல்லாம் போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே வந்து என்ன பண்ணுவான், வந்து உட்காந்து ஒரு ஷூவை கட்டி அப்படி அடிப்பான், டமான்னு சத்தம் கேட்கும். கீழே இன்னொரு ஷூவை கட்டி இந்த பக்கம் அடிப்பான், டமான்னு சத்தம் கேட்கும். அவ்வளோதான். அப்புறம் அவன் படுத்துருவான். இவன் நல்லா தூங்கின்னு தான் முழிச்சுக்குவான். என்னடா சத்தம், ஓ அவன் ஷூவை கட்டுறானான்னு சொல்லி. அப்போ அடுத்த நாள் அவனை பார்க்கும்போது சொல்கிறான், ஏப்பா நீ வரதே நடுநிசையில் வந்து எங்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுற, 10ஆவதுக்கு இந்த ஷூவை கட்டி டமால் டிமில் அடிக்கிறியே, கொஞ்சம் மெதுவாக கட்டி வைக்கக்கூடாதா, தூங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு இங்கிதம் வேணாமா அப்படின்னு சொன்னேன். அப்படியா நண்பா, சரி இனிமேல் நான் ஜாக்கிரதையாக செய்கிறேன், கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்தான். ஒரு ஷூ அடிச்சுட்டான். உடனே ஞாபகம் வந்து, ஐயோ கீழே இருக்கிற நண்பன் சொன்னானே தான் தூக்கம் கெட்டு விடுன்னு சொல்லி அடுத்த ஷூவை கட்டி மெதுவாக வச்சுட்டான். கீழே இருக்கிறவன் அடுத்த ஷூவை எப்போ அடிப்பான், அடுத்த ஷூவை எப்போ அடிப்பான், அடுத்த ஷூவை எப்போ அடிப்பான் அப்படின்னே காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பொறுமை பொருட்கள், டாய் அந்த ஷூவை அடித்து தொலைடா நான் தூங்கணும். ஏன், எதிர்பார்ப்பு, இப்படி தான் நடக்கும் அப்படின்றதுனால அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆகவே சாதாரணமாக இருந்தால் கூட அந்த எண்ணமானது தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சாந்தமும் மென்மையாகவும் இருப்பவர் நமக்கு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார், தட்டி கொண்டே இருப்பார். சில சமயத்தில் பதிலை விட அமைதியாக இருப்பது ஆழமானது. பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அந்த அமைதி மிக மிக ஆழமானது என்பதையும் உணர்தல் வேண்டும். Jesus comforts the disturbed and disturbs the comfortable. இதுவும் அருமையான கூற்று ஜேம்ஸ் கெல்லிஸ். Jesus comforts the disturbed. இயேசு சஞ்சலப்பட்டவருக்கு ஆறுதல், ஆனால் ஆறுதலாக இருப்பவர்கள், சுகமாயிருப்பவர்களுக்கு அவர் சஞ்சலப்பட வைக்கிறார். இந்த ஒரு சினிமாவில் நான் பார்த்துருக்கேன், ஒரு துணுக்கு அடிக்கடி வரும். ஒருத்தன் பஸ்ஸில் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு போவான். கீழே இருக்கிறவன் அவனை தட்டி கூப்பிட்டு, மச்சான் எப்படி அம்மா அக்கா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பான். இவன் யாரா இவன் நம்மளை பார்த்து சொல்கிறானே அக்கான்னு சொல்கிறானே, ஒன்றும் புரியலையே. பஸ் போயிடும். பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கேட்பான், அவங்கள தெரியுமா, தெரியாது அப்படின்வான். இவனை கேட்பாங்க, ஏங்க அவனை தெரியுமா, தெரியாது. பின்ன ஏங்க அவனை தொந்தரவு பண்ணீங்க, அவன் நல்லா நிம்மதியாக தூங்குறான், இப்போ மண்டை காஞ்சி போவான் இல்லையா, யாருடா அது அக்கா, இவன் யாரா நம்மளை கூப்பிட்டான் அப்படின்னு தொந்தரவு செய்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. ஆகவே அவன் மண்டையை நல்லா நிம்மதியாக தூங்குறானா இவனுக்கு பொறுக்கலை, அவன் தான் நிம்மதியாக தூங்குறது, அந்த நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிற காலம் உண்டு. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்கள், யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார், தட்டி கொண்டிருப்பார். நீ செய்வது தவறு, மனமாறு, மனமாற்றத்தை பெறு, நீ செய்வது சரியல்ல, நீ இப்படி செய்ய வேண்டும், பிறருக்கு அபயக்கரம் நீட்ட வேண்டும், உதவி வேண்டும். நான் எவ்வாறு பிறருக்கு அன்பு செய்தேனோ அதே போன்று நீயும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கட்டளை. It is only when we are ready to roll away our pride, our selfishness, our fear and ignorance from our life, the Holy Spirit will open our eyes of faith to see God who is present in our midst. ஆணவம், சுயநலம், பயம், அறியாமையை நம் வாழ்விலிருந்து அகற்ற முயலும் போதுதான் நம் மத்தியில் பிரசன்னமாயுள்ள இறைவனை விசுவாச கண் கொண்டு காண தூய ஆவி அருள்வார். எனவே செபிப்போம், விழுந்தால் இருப்போம். ஓ டிவைன் மாஸ்டர்,
Grant that I may not so much seek to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love. It is in giving that we receive. It is in pardoning that we are pardoned. It is in dying that we are born to eternal life. Amen. தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை விட புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யவும், கொடுப்பதால் பெறுகிறோம், மன்னிப்பதால் மன்னிப்படைகிறோம், இறப்பதால் நிலை வாழ்வுக்கு பிறக்கிறோம். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். சான்றாக இருத்தல் வேண்டும். தப்பு ஏது செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா, நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. எல்லாம் வல்லவரே, நல்லவரையுமே போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எம் வாழ்வின் மையமாக இருந்து எம் வாழ்வின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எங்கள் அகக்கண்களை திறந்தருளும். யாருக்கெல்லாம் செபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக செபிக்கின்றோம். எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் உம்முடைய வல்லமையான இந்த அருளை பெறுவதற்காக இந்த நற்கருணை ஆசிரியையும் திருப்பலையும் உள்நாட்டில் வெளிநாட்டில் அருகில் வெகு தொலைவில் பல வகையான சாதனங்களில் படுத்த படுக்கையாக இருந்தும், நோய்வாய்ப்பட்ட நிலையிலோ, அறுவை சிகிச்சை பெற்ற நிலையிலோ, இன்னும் எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையுடன் இருக்கின்ற நிலையிலே உம்மிடம் அபயம் கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் உமது அருளையும் ஆசிரையும் தாரும். தொடர் ஜெபங்கள், தொடர் திருப்பலிகள் ஒப்பு கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் விரக்தி அடையாமல் இன்னும் ஆர்வத்துடன் தொடர்ந்து ஜெபித்து உமது அருளை பெற்று அவர்களுக்கு வேண்டிய தீர்வை பெற வேண்டும். பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் சரியான முடிவை பெற வேண்டும் என்று ஆசைக்கின்றார்கள். அவர்களை தாரும் ஆண்டவரே. உம்மிடம் செபிக்கின்ற எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.